தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நடப்பு கல்வியாண்டில் தமிழக பள்ளி கல்வித்துறை மொத்தம் 155 நாட்களை விடுமுறை நாட்களாக அறிவித்துள்ளது. தொடர் விடுமுறை எத்தனை நாட்கள், காலாண்டு அரையாண்டு தேர்வு எப்போது உள்ளிட்ட விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சங்கரன். தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை முடிஞ்சதுக்கு பிறகு கடந்த 4ஆம் தேதி மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட்டுச்சு. அதாவது 2026-27வது கல்வியாண்டு என்பது 4ஆம் தேதி தொடங்குச்சு. இந்த நிலையில் இந்த கல்வியாண்டு முழுக்க மொத்தம் எத்தனை நாட்கள் பள்ளிகள் வேலை நாளாக இருக்கும், எத்தனை நாட்கள் விடுமுறையாக இருக்கும், காலாண்டு அரையாண்டு தேர்வுகள் முழாண்டு தேர்வுகள்லாம் எப்பப்போ நடக்கும், அந்த தேர்வுகளுக்கு மொத்தம் எத்தனை நாட்கள் விடுமுறை, இது போன்ற பல்வேறு தகவல்கள் அடங்கிய நாட்காட்டி, அதாவது கேலண்டரை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டிருக்கு. இந்த அகாடமிக் இயர் ஃபுல்லாகவே என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் அப்படின்ற தகவல்கள் எல்லாம் அதில் சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் பல தகவல்கள் வெளியாக இருக்குது. அதாவது ஒட்டுமொத்தமாக இந்த பள்ளிகளுக்கு வேலை நாட்கள் என்பது 210 நாட்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக வேலை நாட்கள், பொது விடுமுறை நாட்கள், காலாண்டு அரையாண்டு தேர்வுகள் பற்றிய தகவல்களும் சொல்லப்பட்டிருக்கு. நடப்பு கல்வியாண்டில் ஒட்டுமொத்தமாக ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு 155 நாட்கள் விடுமுறை நாட்களாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜூலை மாதத்தில் 18, செப்டம்பரில் 19, டிசம்பரில் 19 ஆகிய 3 சனிக்கிழமை வேலை நாட்களாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக 2026-27 கல்வியாண்டில் 20 நாட்கள் பொது விடுமுறை நாட்களாக வருகின்றன. ஜனவரி மாதத்தில் மட்டும் பார்த்தோம்னா அதிகபட்சமாக 6 நாட்கள் பொது விடுமுறை நாட்களாக வருகிறது. 3 நாட்கள் அதில் தொடர் விடுமுறை நாட்களாகவும் வருதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஒட்டு மொத்தமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பள்ளி வேலை நாட்கள் 210 இருக்குது. காலாண்டு தேர்வு எப்போ தொடங்குதுன்னா செப்டம்பர் 17 தொடங்கி 25 வரை நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அரையாண்டு தேர்வு டிசம்பர் 15 தொடங்கி 23 வரை நடைபெறுகிறது. முழு ஆண்டு தேர்வு, அதாவது போர்டு எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் 10th +2 இல்லாமல் +1 அரியர் மாணவர்கள் இல்லாமல் மற்ற மாணவர்களுக்கு அந்த முழாண்டு தேர்வு நடத்தப்படுகிறது. அந்த தேர்வு ஏப்ரல் 7 முதல் 23 வரை நடைபெறும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமாக காலாண்டு தேர்வுக்கு 9 நாட்களும் அரையாண்டு தேர்வுக்கு 11 நாட்களும் விடுமுறையாக கிடைக்கும். முழு ஆண்டு தேர்வுக்கு 38 நாட்கள் மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு அது ஒன்று விடுமுறையாக கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. பள்ளியுடைய கடைசி வேலை நாள் என்பது ஏப்ரல் 23ஆக இருக்கும். ஏப்ரல் 24 முதல் மாணவர்களுக்கு, அதாவது அடுத்த ஏப்ரல் 24 முதல் கோடை விடுமுறை துவங்குகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்போ இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு ஷெட்யூல் போட்டிருக்கிறாங்க. இதில் பருவமழை காலம், வடகிழக்கு பருவமழை உள்ளிட்ட அந்த விவரங்கள் எல்லாம் எத்தனை நாட்கள் பள்ளிகளுக்கு விடுமுறை விடுவாங்க அப்படிங்கிறதும் தெரியாது. ஒவ்வொரு வருஷமும் வடகிழக்கு பருவமழையின் போது தலைநகர் சென்னையில் தொடங்கி பல்வேறு மாவட்டங்களுக்கு கணிசமான நாட்கள் எல்லாம் பள்ளிகளுக்கு விடுமுறை விட வேண்டிய ஒரு சூழல் வருது. அதுபோன்ற ஒரு நிலை இந்த ஆண்டும் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த சனிக்கிழமையெல்லாம் எங்கள் விடுமுறை நாட்களை எத்தனை நாள் அறிவிச்சிருக்கிறாங்களோ அதையெல்லாம் ஒர்க்கிங் டேவாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. எனவே தற்போதைக்கு இந்த தகவல்கள் எல்லாம் கல்வித்துறை சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.